ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை காரணமாக பெண் ஒருவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவருடைய உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் உள்ளனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை காரணமாக பெண் ஒருவர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இது குறித்த விரிவான தகவல். கண்டிப்பாக ஜனனி, முறையற்ற சிகிச்சை அளித்ததாகவும் அதனால் அந்த பெண்மணி உயிரிழந்ததாகவும் கூறி இரண்டாவது நாளாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக அந்த பெண்மணியின் உறவினர்களும் அந்த பால்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக நடைபெறும் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தை அடுத்த பால்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் முனியசாமி மனைவி தமிழ்ச்செல்வி. இவர் தன்னுடைய மூக்கு தண்டுவடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தபோது அங்கு அவருக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையில் பிரச்சனை இருந்ததால் தொடர் சிகிச்சையில் இருந்து வந்தார். தொடர் சிகிச்சையில் இருந்து வந்த தமிழ்ச்செல்வி நேற்று எதிர்பாராத விதமாக நேற்று உயிரிழந்தார். இந்த அவருடைய உயிரிழப்புக்கு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர்களின் அலட்சிய போக்குதான் காரணம். அவர்கள் சிகிச்சை ஒழுங்காக அளிக்கவில்லை, அதனால்தான் அந்த பெண்மணி உயிரிழந்தார் என்று கூறி பால்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் உயிரிழந்த தமிழ்ச்செல்வியின் உறவினர்களும் நேற்று பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். நேற்று முற்றுகை போராட்டம், தர்ணா போராட்டம், அதனைத் தொடர்ந்து மாலையில் சாலை மறியல் போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது அலட்சிய போக்குடன் செயல்பட்டு முறையற்ற சிகிச்சையை செய்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்டு உயிரிழந்த தமிழ்ச்செல்வியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து நேற்று உடலை வாங்காமல் சென்று விட்டனர். இன்று காலை மீண்டும் அதே கோரிக்கையை வலியுறுத்தி ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வாசலில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதமும் அதனைத் தொடர்ந்து போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. ஜனனி, ரகு, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.